வணக்கம். நான் வழக்கமாய் வணங்குகின்ற பிரபஞ்ச வேதங்களை வணங்கி என் மனைவியை வணங்கி இந்த பேச்சை தொடங்குகின்றேன். இன்று கதக்க உபநிடதம் நிறைவாக பேசினதுக்கு அப்புறமா இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு இருக்கிற உபநிடதத்தின் பேர் ஸ்வேதஸ்வதாரா உபநிடதம். ஸ்வேதஸ்வதாரா உபநிடதம் என்ற உபநிடதம் இது ஒரு ரிஷியின் பெயரை போல் தோன்றுகின்றது. அவருக்கு கிடைத்த மந்திர உபதேசங்களை எல்லாம் ஒரு உபநிடதமாக வரைஞ்சிருக்காங்க, ஒரு சேர்த்திருக்காங்க. இதை அப்படின்னு புரியுது இதை படிக்கும்போது. ஸ்வேதஸ்வதாரா அப்படிங்கிறது பேர் கொஞ்சம் நீளமாக இருக்குது. ரொம்ப பழமையான உபநிடதம் இல்லைன்னு தோணுது. ஒரு குருவுக்கு கிடைத்த இல்லை ஒரு குருவின் மூலமாக கிடைத்த மந்திர உபதேசங்கள் அப்படின்னு தான் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு தோணுது இதை படிக்க ஆரம்பிக்கும் போதே. இது ஒரு தியானத்தில் கிடைச்ச அனுபவம் என்று தான் சொல்கிறாங்க இதுக்கு அர்த்தம் சொல்ல முற்படுபவர்கள் எல்லாம். அவ்வளோ முக்கியமான உபநிடதம் இல்லைன்னு அவங்களுடைய நிறைய பேர் இதுக்கு பாஷ்யம் எழுதலை. இதுக்கு இந்த உபநிடதத்துக்கு உள்ள வேத விளக்கங்கள் எதுவுமே இல்லை. எல்லாம் ஒருத்தருடைய அனுபவமாக தான் இருக்குது. வேத விளக்கங்கள் எல்லாம் இதில் இல்லை. இந்த உபநிடதத்துக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது, மாடர்னிட்டி இருக்குது இதுக்குள்ள. அதனால் இந்த உபநிடதம் முறைப்படுத்தப்பட்ட ஒரு போதனை என்று தான் சொல்ல முடியுதே தவிர இது பழங்காலத்துக்கு சேர்ந்த ஒரு உபநிடதம்னு சொல்ல மனசு வரல. நடுவில் துண்டு துண்டாக இருக்கிறதுனால தொடர்புகளெல்லாம் எல்லாம் பர்ஃபெக்டாக தொடர்பு இல்லாத, ஒரு ஆர்டர்லினஸ் இல்லாத இருக்குது இந்த உபநிடதம். அது ஒரு ரிஷி அவருடைய அனுபவமாக இருக்குமா சொல்ல முடியல. ஏன் வரிசையாக ஒரு டைரி மாதிரியோ ஒரு கோர்வைப்படுத்தியோ சொல்லப்படவில்லை. அதனால் என்ன ஆகுது, துண்டு துண்டாக இருக்கிறதுனால ஒரு குரு அவருடைய அனுபவத்தை சொன்னார். அடுத்து வந்த சீடர்கள் அதே உபநிடதத்தின் பெயரில் அவங்களுடைய அனுபவங்களை எல்லாம் அதை கோத்து விட்டுட்டாங்கன்னு தோணுது. அந்த மாதிரி தோணுது இந்த உபநிடதத்தை படிக்கும்போது. அப்படி சின்னதாக சேர்ந்து இந்த உபநிடதம் இப்படி ஒரு ஷேப் எடுத்திருக்கு. அப்படித்தான் அதை புரிஞ்சிக்க பார்க்குறேன் நான். இந்த உபநிடதத்தில் தேரை பற்றியும் அதை இழுக்கிற குதிரைகளை பற்றியும் எல்லாம் வர்றதுனால இது ஒரு மாடர்ன் உபநிடதம்னு சொல்லுது. பழங்காலத்துக்கு உபநிடதமாக இருக்க முடியாது. சிவிலைசேஷன் ரொம்ப அட்வான்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இது வந்திருக்குன்னு புரியுது. மிக பழமையான உபநிடதம் இல்லை இது. நாகரீகம் வளர்ந்த பின் வந்த உபநிடதமாய் தோன்றுகின்றது. ஏன் இந்த தோற்றமெல்லாம் தோணுது அப்படின்னா, இந்தியாவில் குதிரை கிடையாது. இந்தியாவில் சிங்கம், புலி, யானை, ஒட்டகம் இப்படித்தான் இருந்ததே தவிர குதிரை கிடையாது. நமக்கு குதிரை மங்கோலியாவிலிருந்து வந்த குதிரைகள், முதலில் அலெக்சாண்டர் வந்தப்போ வந்த குதிரைகள், அப்புறமா போர்ச்சுகீசியர்கள் வியாபாரம் பண்ணுறப்போ வந்த குதிரைகள். இப்படி தான் நமக்கு குதிரை வந்தது நம்ம ஊருக்குள்ளே. நம்ம ஊர் மிருகம் இல்லை அது. அதனால் இந்த உபநிடதத்தில் குதிரைகளும் தேர்களும் வரும்போது காலகட்டம் நிறைய மாறிடுச்சின்னு அர்த்தம். இன்னும் ஹிஸ்ட்ரியில் படிக்க பார்த்தா போர்ச்சுகீசிய வியாபாரிகள் கப்பலை கொண்டாந்து நிறுத்திட்டு கேரள கலைகளில் வியாபாரம் பண்ணுறப்போ அந்த ராஜா, திருவாங்கூர் ராஜா, அவருக்கு போர்ச்சுகீசிய குதிரைகளின் மீது ரொம்ப ரொம்ப ஆசை. அடுத்தது வரப்போ ஒரு 10 குதிரை கொண்டப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறது அந்த போர்ச்சுகீசியரிடம். இந்த போர்ச்சுகீசியர்கள் வரும்போது இந்த குதிரைகளை கொண்டாந்துட்டு ஒரு குதிரைக்கு 50 பேர் கிறிஸ்டியானிட்டியில் சேரணும். அப்படின்னா ஒரு குதிரை உனக்கு தரேன்னு ராஜா கிட்ட. ராஜா கடலோரம் இருக்கிறவங்கள, நீ 50 பேர் நீ போ, அவர் குதிரை இந்த பக்கம் போய் நீ இன்னொரு 50 பேர் போ. இப்படி கிறிஸ்டியானிட்டி இந்தியாவுக்குள்ளே வந்தது. இட்ஸ் அ பியூட்டி ஹிஸ்ட்ரியில். இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அந்த குதிரை தான் கிறிஸ்டியானிட்டியை கொண்டு வந்தது இங்கே இந்தியாவுக்கு. அதுவும் கடற்கரை ஓரம். ஏன் இத்தனை கிறிஸ்டியானிட்டின்னா அதெல்லாம் இது மாதிரி ராஜா நீ போ கிறிஸ்தவ மதத்தில் சேரு அப்படின்னு அனுப்பி விட்டவங்க அவங்கெல்லாம். இந்த ஹிஸ்ட்ரி படித்தான தமாஷா இருக்கும் நமக்கு.
அதனால் இந்த குதிரைகளை பற்றி நினைக்கும் போதெல்லாம், குதிரை நம்ம ஊர் மிருகமே இல்லைன்னு பார்க்கும்போதும், இந்த குதிரைகள், தேர்கள் இதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு இந்த உபநிடதத்தில்னு பார்க்கும்போது பிற்காலத்திய உபநிடதம்னு அடித்து சொல்லலாம். இதை இந்த உபநிடதத்தில் பார்க்கும்போது ருத்ரன் இஷ்ட தெய்வமாய் வழிபடப்பட்டு இருக்கின்றது. அந்த ருத்ரனை வழிபட்ட கூட்டம், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த உபநிடதத்தில் இருக்குது. இந்த இஷ்ட தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு உபநிடதம்னு எழுதப்படவே இல்லை. அந்த மாதிரி வரல உபநிடதம். உபநிடதங்களெல்லாம் சிந்தனைகள், சிறப்பான சிந்தனைகள். என் கடவுளுக்கு உன் கடவுளுக்கு நல்லா எழுதப்பட்டது இல்லை உபநிடதம். ஆனால் இந்த உபநிடதத்தில் ஒரு மென்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க ருத்ரனை பற்றி. இது வேத வாக்கியங்களோடு ஒப்பிட்டு, வேதங்களோடு ஒப்பிடுறதுக்கு இதுக்குத்தான் உபநிடதம். இஷ்ட தெய்வங்களுக்காக இல்லை உபநிடதம். வேதத்திற்கு அப்பாற்பட்ட உண்மைகள் இருக்கா? இல்லை, சிந்தனை இருக்குது. உண்மை இல்லை, சிந்தனை இருக்குது. அந்த மாதிரி சிந்தனையும் இந்த உபநிடதத்தில் இல்லை, பேசப்படவும் இல்லை. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த உபநிடதம் எழுதப்பட்ட காலத்தை ஒரு மாதிரி நிர்ணயிக்க முடியுது. அதை யோசிக்க சொல்லுது நமக்கு. வெகு காலமாய் சிவம் என்கின்ற தன்மை, அது ஒரு ஜடாமுடியோட மேலே கங்கை வச்சு ஒரு பிறை வச்சு இந்த மாதிரி உருவமெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னால் சிவம்ங்கிறது ஒரு இயக்கம்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலத்திலிருந்து இந்த உபநிடத காலத்தில் அந்த தன்மைக்கு இந்த உபநிடதத்திலே உருவம் கொடுக்க பார்க்குது. ரூபம் இந்த உபநிடத காலத்தில் தான் சிவத்திற்கு ரூபம் கொடுக்கப்பட்டது. இந்த உபநிடதத்தில் படிக்கும்போது எது எல்லாவற்றிற்கும் காரணம்? பிரம்மம் என்றால் என்ன? எங்கிருந்து நாம் எல்லோரும் வந்தோம்? எதை, யாரை நாம் பிரதிபலிக்கின்றோம்? எதனால் அறியப்படுகின்றோம்? யாரால் நிர்வகிக்கப்படுகின்றோம்? இப்படியெல்லாம் கேள்வி. இந்த கேள்விகளெல்லாம் சிந்தனை, நல்ல சிந்தனைகள். மகிழ்ச்சி, துக்கம் மாறி மாறி வருகிறதே, ஏன்? இந்த சூழ்நிலையில் பிரம்மத்தை அறிந்த ஞானிகள் முயற்சி பண்ணி இந்த மாதிரியெல்லாம் சிந்தித்து பிரம்மத்தை அறிந்த ஞானிகள் நம் இருத்தல் என்று ஒன்று உண்டா என யோசித்தார்கள். ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன? நம் இருத்தல்ங்கிறது என்ன? அது என்ன? என்ன நடக்குது உள்ளே, என்ன நடக்குது வெளியில்? எப்படி இந்த தொடர்பு? எங்கிருந்து வந்தது இதெல்லாம்? இப்படியெல்லாம் சிந்திக்கின்றது தான் இந்த உபநிடதமே. காலம், இயற்கை, நம்ம தேவை, சந்தர்ப்பம், அடிப்படையான விஷயங்கள், இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். நம்மளுடைய ஸ்பிரிட், நம்ம ஆவின்னு சொல்கிறோமே, அந்த ஆவி, தி எசன்ஸ் ஆஃப் செல்ஃப், இந்த மாதிரியெல்லாம் சிந்தனை. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம். இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வேணும். இந்த எல்லாத்தினுடைய இந்த காரணம், தேவைகள், இதுக்கு எல்லாத்தினுடைய காரணம், இது எல்லாத்தினுடைய கூட்டு. இதுக்கு காரணம் என்ன? யார் இதை நடத்துகிறா, இயக்கிறா? நான் இருக்கிறேன்னு சொல்லும்போது, அந்த எக்ஸிஸ்டன்ஸை பற்றி நினைக்கும்போது, நான் இருக்கிறேன்னு நினைக்கும்போது, அது ஒரு நிஜமாக நான் இருக்கிறேன்னு அவன் நம்பும்போது, ஒரு மனுஷன் இருக்கிறேன் தானே, நான் இல்லாத எங்கே போயிட்டேன், இங்கே தானே இருக்கிறேன், நான் யாருன்னு தெரிலன்னா கூட இருக்கேன், இந்த உடம்பு இருக்கேன், இப்படியெல்லாம் சிந்திக்கும்போது சுதந்திரமாய், மகிழ்ச்சியாய், ஒரு மனத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சுதந்திரமும் தோன்றும்போது எத்தனை உணர்வுகள் அதுக்குள்ளே இருக்குது பாருங்கள். அந்த உணர்வு எங்கேருந்து வருதுன்னு தெரியாதே அந்த உணர்வை அனுபவிக்கிறோம் பாருங்கள். இப்படியெல்லாம் பேசுது இந்த உபநிடதம். இந்த மாதிரி இருக்கிற மகிழ்ச்சி, துக்கம் இதெல்லாம் இருக்கிறப்போ ஏன் நம்மளால் ஒரு சூழ்நிலையை உண்டாக்க முடிக்கக்கூடிய ஒரு பலம் இல்லை நம்மக்கிட்ட? ஒரு சூழ்நிலையை உண்டாக்க முடியுமா நம்மளால்? சூழ்நிலைக்குள்ளே பூந்து நடக்கலாம், சூழ்நிலையில் வாழலாம், சூழ்நிலையில் அனுபவிக்கலாம், எல்லாம் பண்ணணும். ஆனால் சூழ்நிலையே உண்டாக்கக்கூடிய பலம் நம்மிடம் இருக்கா அப்படின்னா அந்த சந்தேகம் வருது. ஆனால் சிறந்த ஞானிகளால் அந்த சூழ்நிலையை உண்டாக்கும் பலம் கூட கிடைச்சிருது. இப்படிப்பட்ட ஞானிகள், சூழ்நிலையை உண்டாக்கக்கூடிய ஞானிகள், பக்தியையும் யோகத்தையும் கடைபிடித்தார்கள். அந்த முன்னோர்கள் ஆத்ம பலத்தை பற்றி அறிந்திருந்தார்கள்.
அந்த ஆத்ம பலத்தை கொண்டு சூழ்நிலையை உண்டாக்கினார்கள். அந்த ஆத்ம பலத்தின் குணங்களை அறிந்திருந்தார்கள் அந்த காலத்தில், இந்த உபநிடதத்தின் காலத்தில். அதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த உபநிடதம். இருப்பது ஒன்று என்று எல்லாவற்றிற்கும் அரசனாய் இருக்கின்ற அந்த பிரம்மத்தை அறிந்திருந்தனர் இவர்கள். அதை உணர்ந்து இருந்தாங்க இந்த உபநிடத காலத்தில். எல்லாவற்றிற்கும் காரணமாய் இருந்து கொண்டு காலமாயும் இருந்தனர். நேரமும் அதில் இருந்ததுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் தான். அதில் ஒரு காலகட்டங்கள் உண்டு, காலம் உண்டுன்னு புரிஞ்சுக்கிட்ட காலம் இது. இதுக்கு ஒரு நேரம் உண்டு, காலம் உண்டுன்னு பேசக்கூடிய உபநிடத காலம் இது. அவங்க இந்த காலத்தை பற்றி பேசும்போது காலச்சக்கரம்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க இந்த உபநிடத காலத்தில். அதனுடைய சுற்றளவு முக்குணங்கள். ஒருத்தனுடைய காலச்சக்கரம்னு போட்டால் அவனுக்கு முக்குணங்கள். அது சத்வ, ரஜஸ், தமசன், அந்த 3 குணங்களை காலச்சக்கரத்தினுடைய பெரிஃபரல், அதாவது வெளிவட்டம் காலச்சக்கரத்துக்கு. அந்த சக்கரத்தில் 16 முனைகளை கொண்டதாக இருந்தது அந்த சக்கரம். இவர்கள் அமைத்த காலச்சக்கரம் ஸ்க்ரீனில் பாருங்கள். மனம், அது கூட 5 புலன்கள், 5 விதமான ஞானங்கள், பஞ்சபூதங்கள், ஆக 16. அந்த 16 முனைகளை கொண்ட அந்த காலச்சக்கரம் இவங்க அமைச்ச காலச்சக்கரம். இந்த காலச்சக்கரம் 50 இணைப்புகளை ஏற்படுத்திய கொண்டது. அந்த 50 இணைப்புகளும் 50 பாவங்கள்னு சொன்னாங்க அவங்க அந்த காலச்சக்கரத்தில். அந்த காலச்சக்கரத்திற்குள் இந்த 50 இணைப்புகளும் பாவங்களும் 20 குறுக்கு இணைப்புகள் சக்கரத்தில், இந்த சைக்கிள் சக்கரத்தில் ரிம்ஸ் இருக்கிற மாதிரி 20 இணைப்புகள். அதில் 10 ருசிகள், 10 அதற்கான பொருள்கள். இப்படியெல்லாம் அந்த காலச்சக்கரத்தை அமைக்கிறதுக்கு தெரிஞ்சிருந்தது. இன்னும் ஸ்க்ரீனில் பாருங்கள். அந்த காலச்சக்கரத்துக்கு 6 சட்டங்கள் இருந்தது. அந்த 6 சட்டங்களுக்கு போக பஞ்சபூதங்கள், மனம், அகங்காரம், புத்தி, 8 உடல் நிலைகள், 8 நிர்மல நிலைகள், 8 அடிப்படை உணர்வுகள், 8 கடவுள்கள், 8 ஒழுக்கங்கள், ஒரு சூத்திரம் பிரம்மசூத்திரம், 3 பாதைகள், நல்லது கெட்டது என 2 மாயைகள், நல்லது கெட்டது என்று 2 மாயைகள், 5 ஞானங்களும் ஓடையாய் பஞ்சபூதங்களுக்கு ஊற்றாய் ஓடிவர, 5 பிராணன்கள் செயல்பட, மனம் ஆதாரமாயிருக்க, 5 புலன்களால் அறியப்பட்டவை சுழலாய் இயங்க, 5 பருவங்கள் கற்பம், பிறப்பு, வாலிபம், நோய், இறத்தல், இந்த பருவங்கள் 5ம் துக்கம் என பெருக, 50 உணர்ச்சிகள் பிரிந்து செயல்பட, கீழ்நோக்கி போகும் நீர்போல் இழுத்து கொண்டு போய் 5 துண்டாக்கப்பட்ட நதி மார்க்கங்களை அறியாமை, தற்பெருமை, பந்தபாசம், வெறுப்பு என்று போகத்தால் கடந்து ஞானமடைய வேண்டும் என கூறுகின்றது இந்த காலச்சக்கரம். பிரம்மத்தின் இந்த காலச்சக்கரத்தில் அனைத்தும் அடங்கும். இதில் ஒரு ஆத்மா தன் தனித்துவத்தால் என்று எண்ணம் கொண்டு, என்னுடைய தனித்துவத்தில் இதை செய்ய போகிறேன்னு ஒரு எண்ணம் கொண்டு தானே சக்கரத்தின் சுழற்சியை உண்டு செய்வான். அது யார் இந்த பிரம்மத்தில் இருக்கிற இந்த காலச்சக்கரத்தை இயக்கிறான்னா அவனே தான். நான் தான் எல்லாம்னு சொல்லி அவனே இயக்கிறான். இப்படி அந்த காலச்சக்கரத்தை தன்னுடைய தனித்துவத்தால் இயக்கத் தெரிந்தவன் சாகாவரம் பெற்றவன் அப்படின்னு சொல்லி இந்த உபநிடதம் ஆரம்பிக்குது. இப்படி காலச்சக்கரத்தெல்லாம் சொல்லி இந்த உபநிடதம் ஆரம்பிக்குது. இன்னும் பார்க்கலாம், இந்த உபநிடத்தில் இன்னும் மேற்கொண்டு பார்க்கலாம். அடுத்த வாரம் சந்திக்கும் வரை வணக்கம் சொல்லி விடைபெறுவது வணக்கம். நன்றி.